ஹாய், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஸ்கோர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்கோ நெப்டியூன் 4 Max 3D பிரிண்டர். இதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3D பிரிண்டர் பார்த்திங்கன்னா இதோட பில்டப் ஏரியா வந்துட்டு 420x420x480 mm. ஸோ லென்த்து 420, பிரெத்தும் 420, ஹைட்டு 480 mm. இது வந்துட்டு ஒரு FDM டைப் 3D பிரிண்டர். ஸோ இது நார்மலான 3D பிரிண்டரை விட கொஞ்சம் பெட் சைஸ் பெருசு. ஓகே, இப்போ இந்த அன்பாக்சிங் பண்ணுறதுல வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இதோட பேக்கிங்கை பற்றி பேசிடுவோம். இது ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபோம் வச்சு நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான ஸ்பேஷஸ் கொடுத்து எந்த விதமான டேமேஜும் ஆகாத மாதிரி பேக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற ஒன்றுமே வந்துட்டு ஒரு எலிமெண்ட் பார்ட்டு. நம்ம இதெல்லாம் வந்து அசம்பிளி அப்போ என்னென்ன இதோட ஸ்பெக் என்னன்றதை நம்ம அப்போ பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லா டூல்ஸ் அண்ட் அப்பரேட்டஸ் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இப்போது ஒன்றுத்தையும் எடுத்து நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி அதில் அசம்பிள் பண்ணுறோன்றத அசம்பிளிங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரேம், நாசல், அதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸில் அதில் இருக்குது. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸ்க்ரூடரை வந்துட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம இப்போ பேஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அசம்பிள் பண்ணும்போது அந்த எக்ஸ்க்ரூடர் எந்த விதமான டேமேஜும் ஆகாத மாதிரி சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டச் ஸ்க்ரீன் கிட்ட நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பேஸை வந்துட்டு பேஸ் கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டச் ஸ்க்ரீன் கிட்ட நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 4.3 இன்ச் எல்சிடி ஸ்க்ரீனு. ஸோ இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கான டூல்ஸ், ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஃபிலமெண்ட் ஹோல்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரேமுக்கு மேலே. ஸோ இந்த ஃபிலமெண்ட் ஹோல்டரில் தான் நம்ம ஃபிலமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் ஃபிலமெண்ட் தான் அதில் ஒன்றுத்தில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிலமெண்ட் ஹோல்டரு அதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபிலமெண்ட் ஹோல்டர் கீழே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஃபீட் டிடெக்டர்னு ஒரு சென்சார் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்சாரோட பர்பஸ் என்னென்னா வந்துட்டு இப்போ ஃபிலமெண்ட்டை வந்து எக்ஸ்க்ளூடர் வந்து லோட் ஆர் அன்லோட் ரெண்டுமே பண்ணலனாலும் அது வந்துட்டு நமக்கு டிடெக்ட் பண்ணி மிஷினோட ஒர்க்கிங்கை அந்த இடத்துக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நமக்கு எக்ஸஸ் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த பவர் கேபிளை நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்க்ளூடருக்கு பவரும் ப்ளஸ் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்ற கம்யூனிகேஷனும் இது கொடுக்க போகுது. இப்போ இதுக்கு சைடில் வந்துட்டு ஒரு சின்ன கிளாம்ப் இருக்கும். ஸோ ஒயரோட மூவ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்லாட்டில் அதை மாட்டி அந்த கிளாம்பில் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து டைராய்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டைராய்டு எதுக்குன்னா வந்துட்டு பேஸுக்கும் ஃப்ரேமுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு 45 டிகிரியில் பேஸ்லேருந்து ஃப்ரேமுக்கு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டைராய்டு அதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்குது. நம்ம இப்போ இது நெக்ஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம கூலிங் மாடலில் பார்க்கலாம். இந்த கூலிங் மாடல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ்க்ளூடர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் ஃபிலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு அதுக்கேற்ற டெம்பரேச்சர்லேருந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நமக்கு பேஸில் வந்து ப்ராடக்ட் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்போது அதை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு அதுக்கான தேவையான பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த கூலிங் மாடலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கூலிங் மாடலை நம்ம அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். இந்த கூலிங் ஃபேனை இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பவர் சப்ளை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக வர கேபிள் கூட அட்ஜாயிண்ட்டாக வந்திருக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம இப்போ இந்த கூலிங் ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சைடில் பார்த்தோம்னா நம்ம மோட்டர் கனெக்ஷன் இருக்கும், அதே கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதை நம்ம ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆண்டனா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வைஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
மோட்டர் வந்து 2 சைடுமே இருக்கும். ஸோ 2 சைடுமே அதுக்கான கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. அந்த ஸ்க்ரீன் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷனை முடிச்சாச்சு. இதுதான் அசம்பிள்டு பண்ண 3D பிரிண்டர். இப்போ இந்த பிரிண்டரில் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறோன்றத அடுத்தடுத்த வீடியோங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா எங்களை லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.